நேற்று நைட் எங்கள் வீட்டில் சப்பாத்தி பண்ணோம். அந்த சப்பாத்தி கொஞ்சம் மீந்துடுச்சு. அதை காலையில் வேஸ்ட் பண்ணாமல் குத்து சப்பாத்தி மாதிரி பண்ணிட்டோம். அதை எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிறதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆக்சுவலாக வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். ஆக்சுவலாக இதோடு நீங்கள் குடமிளகா போட்டால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் குடமிளகா இல்லை, அதனால் நான் வெங்காயம் மட்டும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் திருகி வச்ச கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டைங்க ஒரு 5 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க. அது நல்லா பாதி நல்லா பொடி மாசம் ஆற வரைக்கும் வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த குட்டியாக கட் பண்ணி வச்சு சப்பாத்தி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ சப்பாத்தியோட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா வதக்குங்க. நல்லா வந்து பெரட்டி விடுங்க. ஸோ சப்பாத்தியோட எல்லா பக்கமும் இந்த முட்டை மசாலா நல்லா பெரட்டணும். ஸோ இது நல்லா பெரட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. கொத்தமல்லி தூவிட்டு இங்கே கடையில் கொத்து பரோட்டா கடையில் கொத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா கொத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பெரட்டினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் துருகின கேரட்டை தூவிட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கொத்து சப்பாத்தி ரெடி.